Hi friends, welcome to Vakas family. இந்த வீடியோல திருச்சி துறையூர் பக்கத்துல இருக்கிற புளியஞ்சோலைக்கு தாங்க நாங்க போக போறோம். ஆல்ரெடி போன வீடியோல நம்ம முருகரின் 7ஆம் படை வீடான ஓம்காரக்குடியிலுக்கும் குமரகிரியில இருக்கிற முருகர் கோயிலுக்கும் போயிருந்தோங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். மறக்காம போய் பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. குமரகிரி முருகர் கோயிலிருந்து இப்போ புளியஞ்சோலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 மினிட்ஸ் கிட்ட ஆச்சுது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மொத்தம் 7.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு அப்படியே அடிவாரத்தில் தாங்க இந்த புளியஞ்சோலை அருவி இருக்குது. இந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும், கொல்லிமலை இது அடிவாரம் தாங்க. இந்த ஃபால்ஸுக்கு வர தண்ணி வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலேருந்து வர தண்ணி தாங்க. கொல்லிமலையில் இருக்கிற சுற்றுலா தலங்களை பற்றியும் கொல்லிமலைக்கு எப்படி போகலான்ற 3 வழிகளை பற்றியும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு நேராக இருக்குது பாருங்கள் புளியஞ்சோலை. நம்ம குமரகிரியிலேருந்து வர ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆலத்துடையான்பட்டி அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியும் நம்ம போகிற வழியிலே பார்க்கலாம். இது துறையூர்லேருந்து வர ரூட்லேயும் இருக்குங்க. அந்த ஏரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த வழியில் போகும்போது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நீங்கள் திருச்சியிலேருந்து புளியஞ்சோலைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 hours கிட்ட ஆகுங்க. 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம். இதே நீங்கள் துறையூர்லேருந்து வரீங்கன்னா டோட்டலாக 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. 46 மினிட்ஸ் கிட்ட ஆகுங்க. அப்படி இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பச்சை மலையும் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் கொல்லிமலைக்கும் போகலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புளியஞ்சோலைக்கு போகிற ரோடு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் இது வந்து செப்டம்பர் மந்தில் போயிருந்தோம். ஓகே, இந்த ஏரி தாங்க ஆலத்துடையான்பட்டி ஏரி. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படி மலைக்கு அடிவாரத்தில் இந்த ஏரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஊர் கிராமத்து மக்கள்லாம் இதில் குளிக்கவும் செய்கிறாங்க. நாங்கள் குளிக்கலை, சும்மா பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த இடம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நாங்கள் போன இந்த ரூட்லாம் அப்படி ஒரு பக்கம் கொல்லிமலையும் ஒரு பக்கம் வயல்வெளிகளும் பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு அழகாக இருந்ததுங்க. ஓகே, புளியஞ்சோலை அருவிக்கு வந்தாச்சு. இங்கே பார்க்கிங்க்கு வந்து பைக்குக்கு 10 ருபீஸும் காருக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருந்தது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்னதாக பார்க்கும் இருந்தது. கரையோரத்தில் இந்த குருவாயி அம்மன் கோயிலும் இருந்ததுங்க. இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அழகாக கல்லில் பட்டு வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எதாவது சாப்பிட்ணுன்னா நீங்கள் துறையூர் திருச்சிலேயே சாப்பிட்டு வந்துடுங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி ஃப்ரை பண்ணியும் தராங்க. ஹெவி ரெய்னி சீசன் டைம்லலாம் இந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் வரும்போது ஓப்பனில் இருக்கா செக் பண்ணிவிட்டு வாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம போகிற இந்த வழியை பார்த்தீங்கன்னா பாறைங்க மேலே தாங்க நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த பாறைகள் நிறைந்த காட்டு பகுதியில் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் ரொம்ப பசுமையாக இருந்ததுங்க. இங்கே பெண்கள்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ்லாம் இல்லை. பாறை மேலே நடக்கிறதுனால என்னால் வீடியோவும் சரியாக கவர் பண்ண முடியல.
வந்துட்டோங்க. இதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் நடந்து உள்ளே போகணுன்னா தண்ணியோட ஆழம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.